வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கொள்ளு துவையல் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு உடம்புக்கும் சத்தானதும், அதோட இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும். வாங்க நான் இது எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொள்ளு துவையல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். 3/4 கப் அளவு கொள்ளு எடுத்திருக்கேன். இது லைட்டாக வறுத்தது, ஏற்கனவே கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்தால் போதும். இது இப்போ கொஞ்சம் சூடாகிட்டு போதும், இதை எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஒரு 5 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 4 பல் பூண்டு பெருசாக இருக்குது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 கப் அளவு கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி இது கூட சேர்த்துக்கலாம். வதங்கினா போதும், கருக வேண்டாம். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இனி சூடாறட்டும். ஆறுனதும் அரைக்கலாம். இப்போ காணத்தை இதில் போட்டாச்சு. கொள்ளு காணம்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இதுக்கு கூட நம்ம வறுத்த பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி பொடிச்சுக்கிட்டேன். இனி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ரொம்ப திருப்பாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் உப்பு இதில் சேர்த்துருந்தேன். இந்த டைமில் லைட்டாக எடுத்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். அதிகம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் திருப்பாக தெரியுதில்ல, இதே மாதிரி அரைச்சாதான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது ரொம்ப சத்தானதும் கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த கொள்ளு இதோட தண்ணியை குடிச்சிட்டு வருவாங்க. கொழுப்பை நல்லா குறைக்கும். அதே மாதிரி சுகர்காரங்களுக்கும் இந்த கொள்ளு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே சாப்பிட்லாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.